ஒடிசா மாநிலத்துல ஒருவர் அவருடைய அக்கா சடலத்தை போதையில தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஐஓபில அந்த அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை 9,000 ரூபாய் பணத்தை எடுத்து அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது எப்ப நமக்கு சொல்றாங்க இந்த விளக்கத்தை? அவங்களோட அக்காவோட எலும்பு கூட்டை எடுத்துட்டு வந்து இது பெரிய விஷயமானதுக்கு அப்புறம் இந்த விளக்கத்தை தர்றாங்க. நான் அதற்கு தான் கேட்டேன், இந்த விளக்கத்தை அவர் வந்தப்பயே சொல்லியிருக்கலாமே, இல்ல அவருக்கு அப்பயே பணம் கொடுத்துருக்கலாமே. அக்கௌண்ட் ஹோல்டர் தான் நேர்ல வரணும்னு சொன்னதுக்காக அவங்க அக்கா இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை இவங்க நம்பாம இல்ல அவங்க நேர்ல வரணும், அவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவருக்கு மெனக்கட்டு போய் அவங்க அக்காவோட சடலத்தை தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்த செய்தி வரையதான் நமக்கு எல்லாருக்குமே வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு அடுத்த நாள் ஐஓபி வங்கி விளக்கம், எப்படி 9,000 ரூபாய் பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவர் போதையில போய் அவங்களோட அக்காவோட சடலத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. இதுக்கு சில அறிவு ஜீவிகள் சூப்பரா முட்டு கொடுக்குறாங்க. எப்படி ஐஓபி பேங்க்ல என்னமோ இவங்க எல்லாரும் லோன் வாங்கி இருக்கிற மாதிரி ஐஓபி பேங்கோட விளக்கம் இதுதான், ப்ராப்ளம் சால்வ்ட் அப்படின்னு.